இந்த குடும்பம் நல்லாதான் இருந்தது. எவனே மேகத்தை கலந்து விட்டுக்கிறான். நீ வெளிநாட்டு கிளம்பிச்சோ என் குடும்பத்தில் கொலை ஆயிடுச்சு. மாத்தா மாத்தா 5-15 போனா ஒரு கம்யூனிட்டிங்கன்னா அம்மா இந்த சீதாவின் நன்னகரத்தில் இழந்த அருள் கொடுக்க முடியான என்னுடைய இஷ்டகுல தேவதையே அம்மா மாரியம்மா இந்த நாடு பூரா நாடுதம்மா நாடு ஒரு கூடுதம்மா கடிமன வாடுறம்மா உன்ன சித்தி விளையாடுதம்மா கடிமன வாடுறம்மா உன்ன சித்தி விளை ஆடுதம்மா நாடு பூரா நாடுதம்மா நாடு பூரா நாடுதம்மா நாடு யாரும் நாடுதம்மா
கம்யூனிட்டி. இது என்ன அரசாங்கமா இல்ல பஞ்சாங்கமா என்ன நினைச்சிருக்காங்க கம்யூனிட்டி? எங்க தேவையில்ல அவளுக்கு உன்னோட கூடுவா அடி பள்ளையில அதெல்லாம் மாறணும். மாமா உன்னை சேர்த்தா என்னடா பாரு பாட்ட பாட போறா பாடுறா மாமா உன்னை சேர்த்தா மவள நானும் சரி, வாங்க, வணக்கம், வாங்க, சிறந்த வணக்கம், 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 வணக்கம். வாங்க, சிறந்த அண்ணா, வணக்கம், வணக்கம், வணக்கம். சபை பார்த்தால் எப்படி தோற்றம் அளிக்கிறது? சரி தம்பி, சரி அது பணம் வளர்ச்சும். ஊருக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ஒண்ணும் சொல்லல சரி சபை பார்த்தால் எப்படி தோற்றம் அளிக்கிறது? அவங்க சபதா அவங்க சபைதான். இது எப்பேற்பட்ட சபை? இன்று எதற்காக தெருக்கூத்து? எனக்கு தெரிவித்து வந்தாங்க. தந்தை தந்தை மூத்திரம் சந்துக்கு சந்து மூத்திரம் விட்டு அடி உனக்கு பல லட்சம் போட்டு உனக்கு தெருக்கூத்து வைக்கிறாங்க. எங்க அதுக்காக வைக்கிறாங்க உன்னை அப்படியே அடிப்பேன். அதோட நிறுவத்து அதோட அதோட ஐயோ அப்பா அவனை நீ ஆயிடுச்சு என்னடா அம்மனுக்கு வானமா வர்றாங்க. சரி அது மனமா கட்டும். இன்று எதற்காக தெருக்கூத்து? எதற்காக? தம்பி இந்த சீதாவின் நல்ல காலத்தில் பிறந்த அருள் கொடுக்க முடியான அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து விட்டு விட்டால் பரமதாராதன்றி இங்க பாருங்க விட்டு விட்டால் பரமதாராதன்றி விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரமலை கிராமத்தில் இருக்க முடியான நம்மளுடைய துளசி நாடக சபா ஓ இதுக்கு முன்னாடி என்னமோ சாமான் சொன்ன என்ன சாமான்? துளசி இங்க வா நான் அங்கே நான் போறேன். துளசி ஆர்வட்ட கையாட்டி நாட சபாவே அவன் யார் தெரியுமா? அது அவதான் அவன் மௌன போய் சாமான் சாமான் காட்டான். தம்பி அதோ இந்த மாரியம்மனுக்கு விட்டு விட்டால் பரமதாரான் என்று பெருமை பேச மாட்டாங்க என்று விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் திருமலை கிராமத்தில் வசிக்க முடியான நம்மளுடைய துளசி நாடக சபாவை கொண்டு வந்து 2 இரவு கேளைக்க வைத்து இந்த ஊர் பொதுமக்களுடைய கவனனுக்கும் இதோ இந்த நகரிலே இழந்த அருள் கொடுக்க முடியான முத்து மகமாரி அம்மனுடைய பாதரங்கத்திற்கும் இதோ இந்த நம்ம நாடகத்தை விடிய வரை கண்பிடித்து இதோ நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கும் இந்த நகரில் இருக்கும்படியான அருமை என்னுடைய தாய் தந்தைமார்களுக்கும் இதோ பக்கத்தூர்ல இருந்து வந்திருக்கும் ஆர்னாவரி நன்னகரத்தில் இருக்க முடியான ஆமா தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய அப்பார் அவர்கள் இந்த நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கு வந்திருக்கும் அன்னவருடைய பாதத்திற்கும் அது மட்டுமல்லாத இறையூர்ல இருந்து நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கு வந்திருக்கும் அன்னவருடைய பாதத்திற்கும் மற்றும் இல்லாமல் அயலூரில் இருந்து நம்ம நாடகத்தை கண்டுகளிக்கு வந்திருக்கும் அன்னவருடைய பாதத்திற்கும் இந்த சின்ன சிறியவன் இந்த சிரம் தாழ்த்தி 1 கோடி வணக்கம். ஓ உன் பொண்டாட்டி யாரு? உன் பொண்டாட்டியா? ஏறுமா பொண்ணு உள்ள போ. தம்பி அந்த நாடகம் வைத்தார்களே அது போல பகட்டும். இதான் என்னுடைய விளக்கம். சபைக்கு வந்த நோக்கம் அப்புறமாக ஒரியா
அம்மா அம்மா இருந்தா பறிஞ்சு கும்பிட வாத்து முட்டை. ஏய் அம்மா தாயே அம்மா ஆதிபரா சக்தி அம்மா உலக மாதா அம்மா அவனை கேள்வி கேட்டு என் கூலியை கொடுமா. கேள்வி கேட்டு எனக்கு கூலி கொடுமா. உனக்கு எவ்வளவு வயசு ஆகுது? 9. எவ்வளவு? உன் வயசு என்னடா? உண்மையான வயசு என்ன? உண்மையான வயசு என்னன்னு கேட்கறேன். உண்மையான வயசு என் புடிச்சு ஒண்ணு 48மா. அந்த பிள்ளை பெத்த பெண்மணியும் இந்த ஆட்டக்காரும் அந்த மாதிரி பத்தி இருக்கணுமா? பிள்ளை பெத்தவங்க எதை சாப்பிடணுமோ சாப்பிடக்கூடாதோ எப்படி பயப்படுறாங்களோ அந்த மாதிரி நம்ம பயப்பட்டாதான் நைட்ல நம்மளால பேச முடியும். எத்தனை வயசுல இருந்து கூத்தாடுற நீ? 5 வயசுல இருந்து கூத்தாடுற. எனக்கு யாரு நீ? எல்லாம் அம்மட்ட முள்ளையில இருந்து நடிக்கிறாரு அவரு. அம்மட்ட முள்ளையில அம்முட்டு புள்ள சொந்த செத்தபாணி. சரி, அது உணவு பகட்டும். என்னுடைய விளக்கம் பாஞ்சாலி 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 தான் விளக்கம் தெரியும் தம்பி. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். இந்த பாஞ்சாலி எப்படி பிறந்தது? இந்த பாஞ்சாலிக்கு பெத்த தந்தை தாய் யாரு என்று யாரு யான் தெரியாதல்லவா தம்பி? அதோ இருக்கிறார் பார் பாஞ்சால நாட்டு ஆண்டவருடையான பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன் அதோ பார்த்தா வில்வித்தை கற்றுக்கொள்ளலாம் என்று அக்னி கோத்திர மகாரிஷி முனிவரிடம் சென்றார். அப்பொழுது துரோணாச்சாரியும் வந்தார். அங்க இருவருமாக வில்வித்தையை கற்றுக்கொள்ளலாம்